शैलमध्ये कृपावशात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिङ्गित वामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான ஒரு காலை பொழுதில் மிகச்சிறந்த நன்னாளான மதி நிறைந்த நன்னாளாக திகழக்கூடியதான வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை பம்பாய் ராமானுஜ கஷேத்திரம் செம்பூர் ஸ்ரீமத் அகோபிலவனத்தில் இருந்து நாம் தற்பொழுது நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சன்னதி பம்பாய் மாநகரத்திலே மும்பை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மும்பை மாநகரத்தில் செம்பூர் என்னும் இடத்தில் அற்புதமாக நடுநாயகமாக மிகச்சிறந்த சன்னதியாக அகோபிலவனத்தின் ஆதீன பரம்பரையைச் சேர்ந்த சன்னிதானமாக அமைந்திருக்கிறது. இந்த சன்னிதானத்தில் எம்பெருமான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன், லட்சுமி நாராயணன், லட்சுமி ஹயக்ரீவன் என்பதாக 3 மூர்த்திகளாக சேவை சாதிக்கின்றான். வேறு எங்கும் நாம் சேவிக்க முடியாத அளவிற்கு வெகு வைபவத்துடன் மிகச்சிறந்த ஒரு அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாளுடைய சேவையை நாம் இந்த சன்னிதானத்தில் சேவிக்கலாம். தற்பொழுது மார்கழி மாசத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி பெருவிழா உலகம் எங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக திருவரங்கம் மற்றும் பார்த்தசாரதி பெருமாள் முதலான திவ்ய கஷேத்திரங்களில் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மிக கோலாகலமாக அத்தியன உற்சவம் தொடக்கமாக நடைபெற்று பெருமாள் பரமபரவாசல் வழியாக எழுந்தருளி ஆயிரக்கணக்கான லட்சோபலட்சம் மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து நாம் அங்கிருந்து தமிழ்நாட்டிலும் தற்பொழுது மும்பை மாநிலத்திற்கு வந்து இந்த திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய பரமபரவாசல் திறப்பு விழாவிற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் 2 திவ்யமான இந்த கதவுகள் திறக்கப்பட்டு நாயகனாய் நின்ற நந்தகோபுருடைய கோவில் காப்பானை, கொளித்தோன்றும் தோணவாசல் காப்பானை என்பதாக ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரத்தில் அனுசந்தித்தபடியாக இதோ 2 துவாரபாலர்களை நாம் பிரார்த்தித்துக் கொண்டு இருந்தோமேனால் இன்னும் சில வினாடிகளில் இந்த வைகுண்ட வாசல் முழுவதும் தங்கமயமான தங்க விமானம் எப்படி பரமபதத்தில் அந்த தங்கமயமான விமானத்தை மண்டபங்களையும் பிராகாரங்களையும் கோபுரங்களையும் பகவத் ராமானுஜர் வர்ணிக்கிறாரோ அதே போன்றதொரு தங்கமயமான இந்த அற்புதமான ஆலயத்தில் குறிப்பாக இந்த பரமபதவாசல் திருக்கோவில் கதவுகள் திறந்து பெருமாள் எழுந்துவிடப் போகிறார். அதற்காகத்தான் அடியார்கள் பக்தர்கள் ஆங்காங்கு குழுமி இருக்கிறார்கள். திவ்யமான பகவன் நாம சங்கீர்த்தனங்களையும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகழ்வான் நின்றனவும் என்று பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனங்களையும் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் இயலும் பொருளும் இசையை தொடுத்து அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த அடியார்கள் குழாங்களுடன் கூடிக்கொண்டே நாமும் பரமபரவாசல் திறந்து பெருமாள் எழுந்தருளும் தெய்வீக காட்சியை செவிப்பதற்காக நம்முடைய இமைகளை விரித்துக் கொண்டு காத்திருக்கிறோம். காட்சியை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாள் திருவரங்க திருநகர் என்று சொல்லக்கூடியதான இந்த திருக்கேத்திரத்தில் சேவை சாதிப்பதை போலவே திவி மாலையுடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார். முதலில் பெருமாளை அனைவரும் சேவிக்கலாம். पवित्रं ज्योतिष्मद्भ्राजमानं महस्वते तद्विष्णु
सविन्दरे विष्णोय परमं पदं पर्याप्य अनन्तराय सर्वस्तो मोदिनं प्रवुत्तमः सर्वस्याप्य सर्वस्य जित्य सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति सप्रदसभां मे गोपाय जप्या सभादरा तानेन्द्रिय वदकुरु सर्वमायुरुपद अहे बुद्ध्य मे गोपाय यं हृदयत्रैविदो हृदयसामानि यजुगन्ति साये श्री अमृता सदा भद्रम् அடுக்காரத்தி என்பதாகத்தானே வரிசையாக தீபங்களை ஏற்றி அந்த பெருமானுக்கு விசேஷமானதொரு ஆரத்தி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இங்கே கடஹாரத்தி என்பதாகத்தான் முதலில் அந்த கும்பத்தை கொண்டு ஆரத்தி செய்தார்கள். அதற்கு அடுத்ததாக மிகச்சிறந்த கற்பூரஹாரத்தி என்பதாக கற்பூர ஜோதியில் முத்து அங்கியுடன் பெருமானுடைய திவ்ய அந்த சேவையை நாம் சேவிக்கிறோம். இதோ வேத விற்பன்னர்கள் விசேஷமான வேத வாக்கியங்களை சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் செய்வதை நாம் கண்ணாலையும் காதாலையும் ஆனந்தித்து இன்புறலாம். லட்சுமிநரசிம்மனுக்கு அற்புதமானது ஒரு திருநாமம். இதோ பாருங்கள், பெருமாள் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே என்பதாக ரங்கநாதனை போன்றே மிகச்சிறந்த பாண்டியன் கொடியை சமர்ப்பித்துக் கொண்டு திருமேனி முழுவதும் உயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்டதான மிகச்சிறந்த ரத்னாங்கி என்பதை சமர்ப்பித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். இங்கே நம்மாழ்வாருக்கு ஹாரத்தி ஆகின்றது. இந்த அத்தியன உற்சவத்திற்கு மிகச்சிறந்த காரணபூதராய் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாரைத்தான் நாம் இப்பொழுது சேவிக்கிறோம். கிளி மாலையுடன் உபய நாச்சிமாருடன் இருபுறமும் இரண்டு பெண்ண அம்சங்களுக்கு நடுவிலே ஒரு ராஜஹம்சத்தை போல பெருமாளுடைய திவ்ய வடிவழகு. உள்ளுக்குள்ளே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்பதாக அனைவரும் அடங்கிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள் என்பதாக அனைவரும் எழுந்தொழி சேவை சாதிக்கிறார்கள். இன்னும் இதற்கு அடுத்தது இங்கே இந்த க்ஷேத்திரம் ராமானுஜ க்ஷேத்திரம். இங்கே விசேஷமான மகாலட்சுமி தாயாருக்கு தனிக்கோயில் சன்னிதானமானது அமைந்திருக்கிறது. அந்த மகாலட்சுமி தாயாருடைய கற்பூர ஹாரத்தியை நாம் சேவிக்கலாம். अभिनवगणन्तो विट्टम्बो दिवो धरण पृथिव्या अस्येषा नाजगतो विष्णुपत्नी. இரண்யவர்ண மகரணி என்பதாக வேதமானது இந்த மகாலட்சுமி தாயாரை கொண்டாடுகிறது. அவள் தங்கமயமானவள்,
இரண்யகேஷா இரண்யஸ்புஷுபு ஆப்ரணகாது சர்வயேவ சவர்ணகா என்று ஸ்ரீ நிருசிம்மனுடைய வைபவமும் அங்கே வர்ணிக்கப்படுகின்றன. அவனுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவளான அந்த பிராட்டி சர்வாலங்கார பூஷணியாக இந்த மகோத்சவத்தை தான் சேவித்துக் கொண்டு அந்த வைபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சாற்றுவரை விசேஷமாக நடைபெறுகிறது. அந்த சாற்றுவரை நாம் சேவிக்கலாம். கோவிந்தா மற்றனம் காமங்கள் மாற்று ரெம்பாவாய் போற்றம்பொருள்களாய் பெற்றம்மே தொன்னங்குளத்தில் பிறந்து நீ குற்றவனங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பருகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவைக்கும் உந்தன்னோடு சோமேயாவோ மக்கே நாம செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ மாதவனை கேசவனை திங்கள் திருமகத்தை ஜெயழயா சன்னிரஞ்ச அங்கப்பரகண்டவாற்றை அனுமதவை பைங்கமலத் கண்டறியல் பட்டர் பிரான் கோது சொன்ன தங்க தமிழ் மாலை 30 பாமே இங்கே பரிதுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவர் எம்பாவனைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமகத்தை ஜெயழயா சன்னிரஞ்ச அங்கப்பரகண்டவாற்றை அனுமதவை பைங்கமலத் கண்டறியல் பட்டர் பிரான் கோது சொன்ன தங்க தமிழ் மாலை 30 பாமே இங்கே பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவர் எம்பாவார் உலகம் அளந்தாய் அடிவோற்றே சென்றங்க தன்னிறக்கை சிற்றாஜரல் போற்றே பொன்ன சகடம் உதைத்தாய் உகள் போற்றே கண்டு குளிராய் விளைந்தாய் கடல் போற்றே ஒன்று உடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பக கிடைக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியா வந்தோம் இறங்கேலோர் பிறந்தவார் கோவிந்தன் வாழுமார் சோன்மாழ் சோதி மணிமானந்தோன்னுமார் நீதிபார் நல்ல பத்தர் வாழுமார் நான் மறைகளோதுமார் இல்லபத்தோர் வேதக்கானார் அதங்கள் தீர்க்கம் பரமநடிகாட்டம் தமிழைய இந்த மைந்தம் மரியாத மானிடரை வையம் சகத்துதைத்தால் வாழிய பிறப்பாவின் பதம் தப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பல்லை வாழிய பெரும்போதோர் மாமனைக்க பின்னானால் 143 தாழ் வாழிய உயரங்கற்கே கண்ணி உகந்தளி வாழிய மறுவாரும் திருமல்லிவளநாடி வாழிய மலர் பதங்கள் வாழிய வேயர் ஜெகத்துதித்தாள் வாழிய திருப்பாவை 30 ஜப்பினாள் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழிய பெரும்போதோர் மாமனிக்கு பின்னாளாள் வாழிய 143 உரைத்தாள் வாழிய உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழிய மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழிய 9 நகர் கோதை மலர்பதங்கள் வாழிய வேயர் புகழ் அக்கநிலையம் தடையாகி தொக்கியலும் வாழ்வனையம் ஓதம் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியால் மெய்யாமுயர் நிலையம் நிலையம் தடையாகி தொக்கியலும் ஓதம் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியால் உனதளி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரே துமன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ள அருசமயம் வெல்லம் பரம ராமானுசா இத்தன் விண்ணப்பமே அல்லம் பகலம் வந்த அமர்மடி நல்க அருதமயம் வெல்லம் பரம ராமானுசா இத்தன் விண்ணப்பம் அருமொழி பழிப்பம் ஐப்பம் கலக்கமிலாவகன் என்ற முதலில் அருமொழி பழிப்பம் ஐப்பம் கலக்கமிலாவகன் என்ற அருளர் நிலைக்கில் நான் அமைந்தேனே குணவரைகள் இவபத்தங்கோடு 6 பயன் எனவே கொண்டு அருளாளரடினமே கூறிய நற்குணவுரைகள் இவபத்தங்கோது ஓனுல நெஞ்சுகளால் குற்றமெண்ணி கழ்ந்திடினம் தேனுளவாத மலர் திருமாலுக்கு தித்திக்குமே நெஞ்சுகளால் குற்றமெண்ணி கழ்ந்திடினம் தேனுளவாத மலர் திருமாலுக்கு தித்திக்குமே கொல்ல துணியினம் கோதன் நிகழ்நம் கோர்மதியே முகவாதிகளாதே என் எழின்மதியே கொல்ல துணியினம் கோதன் நிகழ்நம் கோர்மதியே இலத்தனை முகவாதிகளாதே என் எழின்மதியே தகவாலே உரைக்கின்ற தன்மையல்லவா
புகழாலே பத்தினார்க்கே உரக்கின்ற நரசிங்கன் தகவாலே முடிசோடி கரித்தாரை தகவாலே உரைக்கின்ற தன்மையுள்ளவா புகழாலே பத்தினார்க்கே உரக்கின்ற நரசிங்கன் தகவாலே முடிசோடி கரித்தாரை ஏத்திசை மேகத்தன் என்ன சடகோபனந்தாதி முத்திதரு நரசிங்கன் முன்னர்களுக்காதி ஏத்திசை மேகத்தன் என்ன சடகோபனந்தாதி முத்திதரு நரசிங்கன் முன்னர்களுக்காதி ஆதிகுரு நரசிங்கன் அருளாலே யோகியான ஆதிவன் சீர்ச்சடகோபன் அடியினையன் முடிமணி பத்துருவாம் நரசிங்கன் பத கமலம் 10 முறை 10 ரூபாம் பாட்டுரைத்து பரமபதம் பணிந்து 10 ரூபாம் நரசிங்கன் பத கமலம் 10 முறை 10 ரூபாம் பாட்டுரைத்து பரமபதம் பணிந்து ஆதி நரசிங்கனே அனத்தனையும் மரவாத சிந்தையில் அனத்துறை முறை வரும் தாங்க முறை மாமணி இந்த மண்பாள் பாரி உலகம்பாட வந்த ஆதி நரசிங்கனே அனத்தனையும் மரவாத சிந்தையில் வரும் தாங்க முறை மாமனிவன் மனத்துவை பாரிரைந்தார் மண்பாள் பாரி உலகே. இப்பொழுது விசேஷமாக அந்த சாற்றுமுறை வைபவங்கள் முடிந்தன. அதன் பிறகு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் முதலானவர்களுக்கு அருளப்பாடு மரியாதை நடைபெறப் போகின்றது. இந்த சன்னிதானமானது ஸ்ரீமத் அகோபிலமடத்தின் ஆதீன பரம்பரையைச் சேர்ந்ததான சன்னிதானம். இந்த சன்னிதானம் 43வது பட்டம் ஜீயர் சுவாமிகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு 44, 45 முதலான ஜீயர்களினாலே நன்கு பரிபாலனம் செய்யப்பட்டு தற்போது 46வது பட்டம் ஜீயர் சுவாமிகள் விசேஷமாக இந்த சன்னதியை தான் நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். தன்னுடைய ஆச்சாரியர்கள் எவ்வழியோ அவ்வழி என்னும்படியாக இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்வாக நம்மாழ்வார் எழுந்தருளி அவருடையதான திவ்ய பிரபந்தங்கள் தொடங்க பெறுவதற்காக இராப்பத்து திருநன்னாள் தொடங்க பெறுவதனாலே இப்பொழுது நம்மாழ்வாருக்கு மரியாதை நடைபெறுகிறது. அது தவிர உள்ளே ஏனைய ஆழ்வார்கள் பரகாலம் எனப்படக்கூடிய கலியன், பகவத் ராமானுஜர், இந்த அத்தியன உற்சவம் உலகெங்கிலும் தடையராக நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன், அவர் வழித்தோன்றலாக அவருக்கு பிறகு இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்துள்ள வள்ளல் ஆதி வன் ஷடகோப சுவாமி என்னும் அகோபிலமடத்தின் முதல்பட்ட ஜீயர் சுவாமிகள், பிறகு 42, 43, 44, 45 என்பதாக அந்தந்த பட்டங்களில் எழுந்தருளிருந்து அருள் பாலித்த அருளாளர்களான அழகேசங்கர் ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை எனப்படக்கூடிய அருளப்பாடு விசேஷங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த வைபவமான பரமபரவாசல் திறப்பு நிகழ இருக்கிறது. ஷடாரி, ஷடகோபன், ஷடத்விட்டு, ஷடஜித் என்றெல்லாம் சுவாமி நம்மாழ்வாருக்கு விசேஷமான திருநாமங்கள் உண்டு. அதாவது பெருமானுடைய பாதுகை என்பதாக நம்மாழ்வாரை வர்ணிப்பது வழக்கம். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த பாதுகையான நம்மாழ்வார் விஷயமாக ஒரு இரவின் ஒரு காமத்திற்குள்ளாக 1008 ஸ்லோகங்களாக பாதுகா சகஸ்ரம் என்னும் உயர்ந்த நூலை அருளி செய்தார். அதற்கு தகுந்தாற்போல் இந்த பாதுகையின் மீதான வர்ணம், பாதுகையை பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்துக்கள், மணிகள், பவளங்கள் என்று இவை அனைத்தும் தங்கமயமானவை என்று வர்ணிக்கிறார். இந்த திருத்தலத்தில் ஒரு தனிப்பட்ட சிறப்பு அன்பர்கள் நாம் பலரும் செலுத்தலாம். இங்கே பெருமானுடைய சன்னிதானத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடவுள்கள் அனைத்தும் தங்கமயமானவை. தாயாருடைய தனிச்சன்னிதானம் தனிச்சிறப்பு பெற்று தங்கமயமாக அது விளங்கி வந்தது. அதுபோன்று கடவுள் இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட உள்ளது. அது முழுவதும் தங்கத்தினால் அழைக்கப்பட்டு இரண்யஸ்மஸ்ருது இரண்யகேசா ஆப்ரணகாது சர்வயோக சுவர்ணகா என்று உபனிஷதமானது எந்த நரசிம்மமூர்த்தியினுடைய திருமேனி முழுவதும் உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று விளங்குகிறதோ என்று வர்ணிக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் இங்கே முழுவதும் தங்கமயமாகவே விளங்குவது ஒரு தனிச்சிறப்பு. அந்த சிறப்பிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நடுநாயகமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியும், ஒரு புறத்தில் கல்விக்கு அதிதேவதையான லட்சுமி ஹயக்ரீவமூர்த்தியும், மற்றொரு புறத்தில்
லட்சுமி நாராயண பெருமாளும் சேவை சாதிக்கின்றார்கள். 3 எம்பெருமான்களும் அமர்ந்த திருக்கோலத்தில் மணிவேறு மகாலட்சுமியை வைத்துக் கொண்டு சேவை சாதிப்பது வேறு எங்கும் நாம் சேமிக்க முடியாத ஒரு பெருமை நமக்கு அளிக்கக்கூடியது. இதோ உயர்ந்ததான அருளப்பாடு இப்பொழுது எழுந்தொழியுள்ளதான ஜீயர் சுவாமிகளுடைய அருளை பெறுவதற்காக அருளப்பாடு நடைபெறுகிறது. இனி சாற்று முறை, மிகச்சிறந்த அந்த சாற்று முறையை நாம் செய்து முடிக்கலாம். सुदाय गुणशालिने रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्य वंदे वेदांत देशिक वाळि रामानुज पिल्लान् माधगवात् अणिनिगमान्त गुरुवाळियवन् मारन् मरयं रामानुजन् भाष्यमाम् படியுரைக்கும் சே வஞ்ச பல சமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் போதோரோன் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோ வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோ வாழியே செஞ்சொல் தமிழ் வாழியே திருமலமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே தந்தமிழ் தோப்புல் திருவேங்கடவ வாழியே நானிலமம் தான் வாழ நான்மறைகள் தான் வாழ மாநகரின் மாறன் மறை வாழ ஞானியர்கள் தென்னியனிசே தோப்புல் வேதாந்த தேசிகனே. இன்னும் ஒரு நூற்றாண்டில புல்வரணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாதார விந்தமலான் வாழியவன் கோதிலா தான் மலரை கொண்டாடி கொண்டிருக்க இதிலா நல்லோர் திரள் சர்வதேச தசாலேஷ் பவ்யாஹத பராக்கிரமா ஆதிவன் ஜடகோபாக்யா வர்ததாம் அபிவர்ததாம் ஆதிவன் ஜடகோபாக்யா प्रतिवासरमुज्ज्वला दिगन्धव्यापिनी भूयात् साहि लोकै दक्षिणे नमो वरद विषण्वार्य नयनानन्ददायिने वहत्स्याय वरदायाय वादिनी हारवास्वदे